அடுத்த அதிர்ச்சி, தமிழன் நடராஜன் எங்கே? அகர்கருக்கு விழுந்த டோஸ், அதிரடி மாற்றம். ஐசிசி 2024 T20 உலகக்கோப்பையை முடித்துக் கொண்டு இந்திய கிரிக்கெட் அணி ஜிம்பாப்வே நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. அந்த தொடருக்கான இந்திய அணியை BCCI தற்போது வெளியிட்டுள்ளது. வழக்கம் போல் இந்த முறையும் கத்துக்குட்டியான ஜிம்பாப்வேவுக்கு எதிராக ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர்களுக்கு முழுமையாக ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. அதனால் சுப்மன் கில் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய IPL 2024 தொடரில் அசத்திய ரியான் பராக், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, துருவ் ஜுரோல் ஆகியோர் முதன்முறையாக இந்தியாவுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ரிங்கு சிங், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் போன்றவர்களும் இந்தியாவுக்காக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் அந்த அணியில் தமிழகத்திலிருந்து வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே தேர்வாகி இருக்கிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடராஜன் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். IPL தொடரில் சிறப்பாக விளையாடி 2020-21 ஆண்டு சுற்றுப்பயணத்தில் அறிமுகமான நடராஜன் ஆஸ்திரேலிய மண்ணில் 3 விதமான தொடர்களிலும் நன்றாக பந்து வீசி இந்தியாவின் வெற்றியில் பங்காற்றினார். ஆனால் அதன் பின் காயத்தை சந்தித்த அவருக்கு இதுவரை மறு வாய்ப்பு கிடைக்கவில்லை. குறிப்பாக தற்போது காயத்திலிருந்து குணமடைந்து மீண்டும் அசத்தும் அவர் 2024 IPL தொடரில் 14 போட்டிகளில் 19 விக்கெட்டுகளை 9.6 என்ற எக்கனாமியில் எடுத்திருக்கிறார். அதன் காரணமாக நடைபெற்று வரும் 2024 T20 உலகக்கோப்பையில் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அவரை தேர்வுக்குழு ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் கூட தேர்வு செய்யவில்லை. அதுவே தமிழக ரசிகர்களிடம் பெரும் கொந்தளிப்பை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நிலையில் தற்போது கத்துக்குட்டியாக கருதப்படும் ஜிம்பாப்வேவுக்கு எதிராகவும் நடராஜன் தேர்வு செய்யப்படவில்லை. இத்தனைக்கும் ஜிம்பாப்வே தொடரில் தேர்வாகியுள்ள இடது கை வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது 2024 IPL தொடரில் 14 போட்டிகளில் வெறும் 17 விக்கெட்டுகளை மட்டுமே 9.58 என்ற எக்கனாமியில் தான் எடுத்திருக்கிறார். ஆனால் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான நடராஜன் அவரை விட 0.52 குறைந்த எக்கனாமியில் 2 விக்கெட்டுகள் அதிகமாகவும் எடுத்துள்ளார். இது போக கலீல் அகமதை விட நடராஜன் துல்லியமான யார்கர் பந்துகளை வீசக்கூடியவர். இருப்பினும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இது மட்டுமின்றி 9.59 எக்கனாமியில் பந்து வீசிய ஆவேஷ் கான், CSK அணியில் ரன்களை வாரி வழங்கிய துஷார் தேஷ்பாண்டே ஆகியோருக்கும் ஜிம்பாப்வே தொடரில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் நடராஜனுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்காததால் ஜிம்பாப்வே தொடரில் விளையாடுவதற்கு கூட தகுதி இல்லையா என்று தமிழக ரசிகர்கள் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரை விளாசி வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.